இன்னும் வேதனையான விஷயம் என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் எங்க சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட்ல வந்த எக்ஸ் பிரசிடென்ட் வல்லல் முன்சாமி, இட் இஸ் எ கரப்டட் முனிசிபாலிட்டின்னு சொன்னார். எக்ஸ் பிரசிடென்ட் வல்லல் முன்சாமி, இட் இஸ் எ கரப்டட் முனிசிபாலிட்டின்னு சொன்னார். இந்த முனிசிபாலிட்டி மாதிரி ஒரு கர்நாடகாவில் எந்த முனிசிபாலிட்டி இல்ல, காங்கிரஸ் முனிசிபாலிட்டி இஸ் எ கரப்டட் முனிசிபாலிட்டின்னு சொன்னவர் எக்ஸ் பிரசிடென்ட். இன்னைக்கு அவரே சொல்றாரு பெஸ்ட் முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவரே சொல்றாரு பெஸ்ட் முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சுக்கின்னு நடத்துறது இல்ல சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட். இந்த ஊர்ல 7 வருஷம் ஆச்சு. இந்த எம்எல்ஏ ரூபகலா சசிதர் மேடம் எலெக்ட் ஆகி இந்த ஊர்ல 7 இயர்ஸ் ஆச்சு. ஒரே ஒரு சின்ன ஒரு என்ன அவங்க பண்ணி இருக்கிறாங்க டெவலப்மெண்ட்ன்றத நீங்க பார்க்கணும். சொல்லணும்னா எத்தனையோ மினிஸ்டர் வந்துட்டாங்க. இந்த சும்மா வர்றது பாக்குறது இடத்த பாக்குறது போகிறது இதெல்லாம் இந்த ஊரை ஏமாத்துற ஒரு டிராமா வேலையை கோடிக்கணக்கான ரூபாய் கொண்டு இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டியில எங்க இருந்து ஃபண்ட் வந்துச்சு, எவ்வளவு ஃபண்ட் வந்துச்சு, எவ்வளவு ஃபண்ட் நாங்க டெவலப் பண்ணிருக்கிறோம், எவ்வளவு ஃபண்ட் இனிமே தேவைப்படுது, ஷார்டேஜ் ஆஃப் ஃபண்ட் என்ன ஆகுதுன்றதுக்கு கிடையவே கிடையாது. இந்த ஊர்ல லாண்ட் ஆர்டர் இருக்குதா? டெய்லி இன்னைக்கு எத்தனை 307 அட்டெம்ப்ட் மர்டர் நடந்துருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு காஷனா இருக்குதா? இன்னைக்கு கேஜிஎஃப்ல எவ்வளவு கஞ்சா சப்ளை ஆயினுக்குது, எவ்வளவு யூத்ஸ் இன்னைக்கு செத்துன்னு இருக்கிறான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்துன்னு இருக்குது? ரெண்டாவது இங்க நம்ம பெமல் சைட்ல ஒரு 1000 ஏக்கர் இன்னைக்கு பண்ணிட்டு இது வருது அது வருது இது வருது இது வருது இண்டஸ்ட்ரி வருதுன்னு இன்னைக்கு அவங்க அதை சும்மா எத்தனையோ மினிஸ்டர் வந்துட்டாங்க. எங்க இல்லாத அளவுக்கு ஒர்க்கர்ஸ் பூமிக்குள்ள போய் தியாகம் பண்ணி உயிரியே பணைய வச்சு வேலை செஞ்ச ஒரு ஊரு. இந்த கேஜிஎஃப் நாம பிஜிஎம்எல் மூடுறதுக்கு முன்னாடி மூடின பிறகு இப்படி எல்லாம் நாம அப்சர்வேஷன் பண்ணி பார்த்தா கேஜிஎஃப் 1% கூட டெவலப் ஆன மாதிரி எந்த விதமான இதுவும் இல்லை. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எம்எல்ஏ எலெக்ஷன் வருது, ஒரு எம்எல்ஏ எலெக்ட் ஆகிறாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு பார்லிமெண்ட் எம்பி எலெக்ட் ஆகிறாரு. அவர் காலத்தை கொண்டு போறாரு. ஆனா யாராவது அந்த 5 இயர்ஸ்ல இந்த கேஜிஎஃப்ல ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்திருக்கிறாங்க, ஏதோ ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூவை 1% சால்வ் பண்ணியிருக்கிறாங்க, இல்ல ஒரு புதிய வாட்டர் பிளான்ட் திட்டத்தை இந்த கேஜிஎஃப்க்கு கொண்டு வந்துக்கிறாங்க, இல்ல ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஃபெசிலிட்டிஸ் இந்த ஊர்ல உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா எதுவுமே ஒரே ஒரு சின்ன வேலை கூட இந்த ஊர்ல நடக்கல. அதனால இந்த கேஜிஎஃப்ல இன்னைக்கு ஒரு மேஜரா நாங்க பேச வேண்டியது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்காக உருவாக்கப்பட்டது இல்லை. ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கேஜிஎஃப்ல ஒரு ஆல்டர்னேட் ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஒரு அவேர்னஸ் வரணும், நாம இந்த ஊரை காப்பாத்துற ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு தான் இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் பண்ணியிருக்கிறோம். இதுல பல அரசியல் கட்சிங்க வந்திருக்கிறாங்க. நான் கூட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கலாம், பட் இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் வரும்போது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் எங்களுக்குள்ள இருக்கு. அந்த இஷ்யூ நம்ம ஊரினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக, நம்ம ஊரினுடைய பிரச்சனைக்காக வாய்ஸை ரைஸ் பண்றோம். நம்ம அப்படி வர பிரச்சனைக்கு அது நான் பொலிட்டிக்கலா எதையும் ரிலிஜன் பார்க்காம, கேஸ்ட் பார்க்காம, கிரீட் பார்க்காம நம்ம ஒரே வாய்ஸா இங்க ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த அமைப்பை பண்ணிருக்கோம். இதுல நிறைய எங்களுக்கு ஆபீஸ் பேரர்ஸ் இருக்கிறாங்க, அட்வைசரி கமிட்டி இருக்கிறாங்க, கோர் கமிட்டி இருக்கிறாங்க, இன்னைக்கு ஒர்க்கிங் கமிட்டி இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் நாங்க பண்ணிருக்கோம். இன்னைக்கு கூப்பிட்டு இருக்கிற இன்டென்ஷன் என்னன்னு சொன்னா, இந்த சேவ் கேஜிஎஃப் என்ன பண்ண போகுது, இவங்க என்னத்துக்காக இத ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறாங்க, யாரையாவது எம்எல்ஏ ஆகிறதுக்காக பண்ணிருக்கிறாங்களா, இல்ல வர்ற முனிசிபாலிட்டியில கவுன்சிலர் எலெக்ஷன் ரெடி ஆகிறதுக்கு இவங்க பண்ணிருக்கிறாங்கன்னா கண்டிப்பா இல்லை. இந்த அமைப்புல இருந்து யாரையோ ஒருத்தரை எம்எல்ஏ ஆக்குற வேலை சேவ் கேஜிஎஃப்க்கு கிடையாது. இந்த அமைப்பில் இருந்து 35 வார்டுல இவரை கவுன்சிலரை நிக்க வச்சு கெலிக்க வைக்கணும்ன்றது இந்த அமைப்பினுடைய வேலை இல்லை. 35 வார்டுலயும் என்னென்ன பிரச்சனை இருக்குது, நாங்க 35 வார்ட்ஸ் கமிட்டியை ஃபார்ம் பண்ண போறோம். அவர் ஃபர்ஸ்ட் அஜெண்டா 35 வார்ட்ஸ்லயும் நாங்க
ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி பண்ண போறோம். நாங்க அந்த வார்டுல போறோம். அந்த வார்டுல பிரஸ் மீடியாவை நாங்க கூப்பிட்டு போறோம். ஃபர்ஸ்ட் அந்த வார்டுல என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நாங்க ரெக்கார்ட்ஸ் கலெக்ட் பண்ண போறோம், விஷயத்துங்களை கலெக்ட் பண்ண போறோம். நாங்களே இந்த ஊர்ல ஒவ்வொரு வார்டு எந்த நிலைமையில இருக்குதுன்றத நாங்க பண்ண போறோம். நம்பர் 1. 16 வார்டு இருக்குது முனிசிபாலிட்டியில. பிஜிஎம்எல் சைட்ல 16 வார்டு இருக்குது. இந்த பட்ஜெட்ல என்ன அந்த 16 வார்டுக்கு நீங்க சொல்லி இருக்கிறீங்க, இல்ல நான் மைனிங் ஏரியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்டுக்கும் என்ன பண்ணி இருக்கிறோம்? ஒரு சாதாரண வீட்டுல எவ்வளவு இன்கம் வருது, எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது, எவ்வளவு அரியர்ஸ் ஆகுது, இல்ல எவ்வளவு டியூஸ் ஆகுது, எவ்வளவு கடன் இருக்குதுன்றத ஒரு கணக்கு போடுறோம். ஒரு கடையில கணக்கு போடுறாங்க, ஒரு பிசினஸ் ஈஸியா பண்றாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்றத இன்னைக்கு வந்திருக்கு. பிஜிஎம்எல் சைட பார்க்கணும். இன்னைக்கு இதுல பெருசா போட்டுக்கிறாங்க கோல்டு மைன்ஸ், கோல்டுங்கிறது கேஜிஎஃப் தான். இது கர்நாடகா கவர்மெண்ட் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சப்மிட் பண்ற ஒரு பட்ஜெட்னுடைய ஃப்ரண்ட் பேஜ்ல கேஜிஎஃப் நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க, அந்த கேஜிஎஃப்ல பிஜிஎம்எல் ஐடென்டிஃபை பண்றீங்க. ஆனா இந்த பிஜிஎம்எல் காலனி டெவலப்மெண்ட் மேலேயோ என்ன ஒரே ஒரு சின்ன இது கூட அந்த இதுல வந்து இன்னைக்கு இல்ல. சேவ் கேஜிஎஃப் அடுத்த வேலை என்ன? கேஜிஎஃப்ல இந்த வீடுகளை சொந்தமாக்கப்படணும். ரெசிடென்ஸ் பிஜிஎம்எல் காலனி இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ் நீ சொந்தமாக்கு. நாங்க டாக்ஸ் கட்டுறதுக்கு ரெடி, நாங்க வாட்டர் பில் கட்டுறதுக்கு ரெடி, எங்களுக்கு ஓனர்ஷிப்பை கொடு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் வந்து எடுத்து செய்ய போறோம். அடுத்து இந்த கேஜிஎஃப்ல ஒரு சரியான ஹாஸ்பிட்டல் இல்லை. நாங்க பிரஸ் கூப்பிட்டுக்கணும், லோகாயுக்தாக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து வித் லோகாயுக்தாவை கூப்பிட்டுக்கணும். ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல எவ்வளோ ஒன்னும் கேட்க போறதில்ல. டிஎஸ் அவரு இவர் செய்யல, அவர் செய்யல, அது செய்யல, இது செய்யலன்றது இல்லை. இந்த ஹாஸ்பிட்டல் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு, இங்க இவ்வளவு பாப்புலேஷன் இருக்குது, இவ்வளவு பாப்புலேஷனுக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு என்ன அமைப்பு இந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுத்திருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இங்க ஸ்டாஃப் இருக்கணும், எவ்வளவு பேர் ஸ்டாஃப் ஷார்டேஜ்ல இருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் நாங்களே உள்ள போய் ஒவ்வொரு இதையும் ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை தயார் பண்ணி கேஜிஎஃப்ல மெடிக்கல் காலேஜ் வேணும், அது கேஜிஎஃப் பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் ஏன் பண்ணக்கூடாது? ஒரு ஹாஸ்பிட்டல கட்டி ஒரு காலேஜை கட்டி உருவாக்கி பண்றதை விட இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் ஏன் ஒரு காலேஜாவும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற விதத்துல கேஜிஎஃப்க்கு மெடிக்கல் காலேஜ் வேணும், கேஜிஎஃப் ஒரு சரியான ஹாஸ்பிட்டல் வேணும் அப்படின்றத இன்னைக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் வந்து நாங்க இன்னைக்கு அதை எடுத்துன்னு போயிட்டு சீஃப் மினிஸ்டரை மீட் பண்ண போறோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம தயாளன் சார் சொன்னார், வாட்டர் இஷ்யூ இன்னைக்கு இருக்குது. கேஜிஎஃப்ல இன்னைக்கு ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் வந்திருக்குது. ஸ்கின் அலர்ஜி ஏன் இங்க ஆயின் இருக்குது, கிட்னி டிசீஸ் ஏன் ஜாஸ்தி ஆயின் இருக்குது. சோ ஒரு இந்த கேஜிஎஃப் ஜனம் மட்டும் ஏன் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா பிகாஸ் ஆஃப் தி வாட்டர் கண்டாமினேட்டட், பாய்சன் கண்டாமினேட்டட் வாட்டரை இவங்க குடிக்கிறாங்க, அதனாலதான் இன்னைக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் கூட இன்னைக்கு இருக்குது. அதனால கேஜிஎஃப்ல எத்தனை லேக்ஸ் இருக்குது, எத்தனை லேக்ஸ் இன்னைக்கு எவ்வளவு ஃபண்ட் வந்திருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் எவ்வளவு லேக்ஸுக்கு டெவலப் பண்ணணும்னு வந்திருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்ல எவ்வளவு லேக்ஸ் டெவலப் பண்ணணும்னு இன்னைக்கு வந்திருக்குது. கேஜிஎஃப்ல சுத்தி இருக்கக்கூடிய ரூரல் ஏரியால இருந்து என்டையர் கான்ஸ்டியூன்சி பிஜிஎம்எல் சைட்ல இருந்து வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய எந்தெந்த லேக்ஸ் இருந்துச்சு, பிரிட்டிஷ்காரன் பீரியட்ல இருந்து பிஜிஎம்எல் காலனில இன்னைக்கு நாகாவரம் டேம் அங்க வந்து பாலார் பேசின் இருக்கக்கூடிய போர்ட்டபிள் வாட்டர் இருக்கு. அந்த போர்ட்டபிள் வாட்டர் எஸ்பி ஆபீஸ்ல வேலை சேர்ந்த வெங்கடேஷ் அப்பா இங்க உள்ள ரிசோர்ஸ் ஆஃப் 4 TMC வாட்டர் இருக்குது, இது யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த ரிப்போர்ட் இருக்குது. அதனால
கேஜிஎஃப் சுத்தி முத்தி இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸை நாம ஏன் இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடாது? ஏன் எரகோல் ப்ராஜெக்ட கேஜிஎஃப் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வாட்டர் இஷ்யூவை 250 டேங்கர் இன்னைக்கு கேஜிஎஃப்ல சுத்துது. இந்த டேங்கருக்கு லைசன்ஸ் இருக்குதா? இந்த டேங்கர்ல குடிக்கிற தண்ணிக்கு அது டெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்களா? அந்த வாட்டர் நம்ம குடிக்கலாமா அப்படின்றது முனிசிபாலிட்டியில ரெக்கார்டு இருக்குதா? வாட்டர் டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு ரெக்கார்டு இருக்குதா? இப்படிப்பட்ட வேலைகளை, மக்களை பாதுகாக்கக்கூடிய வேலைகளை சேவ் கேஜிஎஃப் வந்து இன்னைக்கு நாங்க பண்ண போறோம். இன்னைக்கு பிஜிஎம்எல் எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கு இன்னைக்கு பணம் கிடைக்கல, கோர்ட்ல இருக்குது. அவங்க வீடு இன்னைக்கு சொந்தமாகல, அது பிரச்சனையா இருக்குது. அப்படி இல்லை, இன்னைக்கு அந்த பிரச்சனையை நாங்க கையில் எடுத்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய 224 எம்பிக்களுடைய எம்எல்ஏக்களுடைய லெட்டர் நாங்க கேட்க போறோம். பிகாஸ் பிஜிஎம்எல் கேஜிஎஃப் கர்நாடகாவில் இருக்கு, கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அதனால இந்த பிஜிஎம்எல் இஷ்யூ சால்வ் பண்றதுக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களும் எங்களுக்கு லெட்டர் கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய 28 எம்பிக்கள் இந்த பிஜிஎம்எல் இஷ்யூல நீங்க எங்களுக்கு லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க அதுக்கு கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒன்னா சேர்த்து கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களையும் நாங்க மீட் பண்ண போறோம். எம்பியை நாங்க மீட் பண்ண போறோம். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் நாங்க கூப்பிட்டு கேட்க போறோம். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட லெட்டர் வாங்கி இந்த பிஜிஎம்எல் இஷ்யூ சால்வ் ஆகணும். இன்னும் எவ்வளவு நாள் தான் அவங்க வந்து இன்னைக்கு சாவணும்ன்ற ஒரு வேலையை கூட நாங்க இன்னைக்கு செய்யறோம். இது எம்எல்ஏக்கு எதிர்ப்பான வேலையா? இந்த ஊருக்கு நல்ல குடி தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் கேஜிஎஃப் பேசினா அது எம்எல்ஏ எதிர்க்கிற வேலையா? இன்னைக்கு இதெல்லாம் கூட எவ்வளவு திருடு போயின்னு இருக்குது. சோ இந்த வேலைகளை இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு பண்ணணும். மாரிகுப்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டாங்க, சாம்பியன்ல இன்னைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு அந்த பக்கம் நடக்கிற மர்டர் நடக்குது, மிகப்பெரிய ராபரி நடக்குது. இப்படிப்பட்ட நிலைமைங்க இருக்கும் போது கேஜிஎஃப்ல லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் இன்னைக்கு வந்திருக்குது. இதை யார் பேசணும்? எம்எல்ஏ பேசணும். ஏன் இன்னைக்கு எம்எல்ஏ பேசல? இதை யார் பேசணும்? அப்போ இதை சேவ் யுனைடெட் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இந்த மாதிரி விஷயங்கள், மக்கள் பாதிக்கப்படுற விஷயங்களை, ஊர் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களை, பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு சேவ் கேஜிஎஃப் வந்து எடுக்க போகுது. இதுக்கு நாங்க கொண்டு வர்றோம். 26 நாள் பிஎம்எல் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் போராட்டம் பண்ணோம். ஒரு இந்த ஊர்னுடைய இஷ்யூ, பெமல் ஃபேக்டரி இருக்குது. இன்னைக்கு கர்நாடகா கவர்மெண்ட் சர்க்குலர் இருக்குது, நோட்டிபிகேஷன் இருக்குது, அசம்பிளில அவங்க தீர்மானம் கொண்டு வந்துக்கிறாங்க, கன்னடிகாவுக்கு இன்னைக்கு கர்நாடகாவில் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பப்ளிக் செக்டார் பாலிசி இருக்குது. பெமல்ல இன்னைக்கு கோலார் டிஸ்ட்ரிக்ட் காரங்களுக்கு வேலை கொடுக்கணும். லோக்கல்ல இருக்கக்கூடிய கேஜிஎஃப் இன்னைக்கு வேலைகள் இன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவை பார்த்தேன். பீதர்னுடைய எம்பி ஈஸ்வர் கண்ட்ரே அவங்களுடைய பேசுறார், சின்ன பையன் பார்லிமெண்ட்ல பேசுறார். இந்த சாகர் காண்ட்ரே ரயில்வே பத்தி அவர் பேசுறார், ரயில் பெட்டிகள் குறைப்பை பத்தி பேசுறார். பீதருக்கு ரயில் பெட்டி குறைப்பை பத்தி பார்லிமெண்ட்ல பேசுறார். எங்க ஊர்ல இருந்து இவ்வளவு ஆயிரக்கணக்கான பேர் வேலைக்கு போறாங்க. இந்த ஊர்ல 23 அந்த அவங்க ஊர்ல ஒரு ட்ரெயினுக்கு 23 கோச்சஸ் இருந்துச்சு, அது 6 கோச்சஸ் குறைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இவ்வளவு மக்கள் இன்னைக்கு செத்துன்னு இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல இன்னைக்கு நரேந்திர மோடி அவரை பார்த்து ஆன்சர் பண்ற அளவுக்கு அவர் பேசுறாரு. வயந்து பார்லிமெண்டேரியன் கேஜிஎஃப்ல இன்னைக்கு ஒரே அந்த ட்ரெயின்ல இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இந்த ஊர்ல வேலை இல்லை. நீ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்திருந்தா என் ஊருக்காரன் பெங்களூருக்கு டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு டே பை டே thousands ஆஃப் யூத்ஸ் இன்னைக்கு டிராவல் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. ரயில் பெட்டி குறைக்கப்படுது. ஏன் அதை குறைக்கிறான், எதுக்கு குறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேட்கறதுக்கு எம்பிக்கு பார்லிமெண்ட்ல அதை உட்கார்ந்துக்கிறாரு. நம்ம ஊர் எம்பி வாய் திறக்கிறதுக்கு அதுக்கு அருகதை இல்லாத இன்னைக்கு பேசுறாரு. இன்னைக்கு எம்எல்ஏ போயிட்டு யாரோ ஒரு பப்ளிக் மாதிரி ஒரு டிஆர்எம் பார்த்துட்டு ஒரு மெமரண்டம் மட்டும் கொடுத்துட்டு வராங்க. சோ இந்த ஊர்ல இப்படிப்பட்ட இஷ்யூங்கள்லாம் இருக்கு. இதையெல்லாம் எடுக்கிற ஒரு ஆர்கனைசேஷனா இன்னைக்கு தினப்பயணிகளுடைய டெய்லி டிராவலர்ஸ் இஷ்யூங்களை பேசுற ஒரு
எல்லா இஷ்யூலையும் எடுக்கிற வேலைகளை வந்து இன்னைக்கு பண்ண போறது தான் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட்னுடைய வேலை. அதனால அந்த மாதிரி இஷ்யூங்களை நாங்க கொண்டு வருவோம். வெறும் பேசிட்டு பிரஸ் மீட்ல சொல்லிட்டு போறது இல்லை. நாங்க ஒரு ஃபர்ஸ்ட் இப்படி பேசப்பட்ட இதுக்கெல்லாம் வித் ப்ரூஃப் நாங்க வித் மீடியாவை கூப்பிட்டு போறோம். எங்க தண்ணி இருக்குது, எங்க ஆதாரம் இருக்குது, எங்க இல்லை, எங்க ஹாஸ்பிட்டல், எங்க ரயில், எங்க இதுன்றத நாங்க ஃபர்ஸ்ட் இட்டுன்னு போயிட்டு அதை ஒரு இது பண்ணி ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணி ஷார்ட்லி நாங்க சீஃப் மினிஸ்டரை பார்த்து எங்க ஊருக்கு இவ்வளவு தேவைப்படுது, எங்க தொகுதிக்கு இவ்வளவு தேவைப்படுது. இன்னைக்கு ஏபிஎம்சி மார்க்கெட் எடுத்துன்னு போய் வீகோட்டா பார்டர்ல போட்டுக்கிற பிபிபி மாடல்ல ஒரு ஏபிபிஎம்சி மார்க்கெட்டை பண்ண முடியுமா? இன்னைக்கு விவசாயிங்க அதை பத்தி புரிஞ்சுக்கணும். எஸ் ராஜேந்திரன் அந்த ஏபிஎம்சி மார்க்கெட் இருக்கு முன்ன நம்ம ராஜேஷ் கேம்ப் ஆண்டர்சன் பேட் சைடு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதை எத்தனை போய் வீகோட்டால போட்டுக்கிறேன் கொடுத்துருந்தா அது கூட ஒரு கவர்மெண்ட் ஏபிஎம்சி மார்க்கெட் இருந்தா பரவாயில்ல. யாரோ ஒரு தனியார் கிட்ட கொடுத்துட்டு அதை வந்து அவன் மெயின்டைன் பண்ணுவான், வெறும் வர வருமானத்தை மட்டும் நாங்க எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னா அது அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு டெவலப் ஆகுமா? இன்னைக்கு இப்படி இஷ்யூ. இன்னைக்கு கண்டிப்பா என்ன நடக்கணும், என்ன பண்ணணும், எப்படிப்பட்ட வேலை இங்க நடக்கணும் அப்படின்றத இன்னைக்கு நாங்க பண்ண போறோம். இன்னைக்கு ஸ்கூல்ஸுங்க இருக்குது. இன்னைக்கு ஸ்கூல்ஸுங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா சரியான பசங்களுக்கு வந்து இன்னைக்கு யூரின் இன்ஃபெக்ஷன், இன்னைக்கு நிறைய பசங்களுக்கு வைரல் டிசீஸ். காரணம் சரியான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, சரியான ட்ரிங்கிங் வாட்டர் இல்லை, இன்னைக்கு பசங்களுக்கு சேஃப்டி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு எந்த வேலை இதை பார்க்க வேண்டியதெல்லாம் யார்? இந்த ஊரினுடைய எம்எல்ஏ. இதை கேட்கறது யார்? இன்னைக்கு அவங்க கேட்கணும், அதை கேட்கறதுக்கு இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த ஊருக்காக இந்த மக்களுக்காக உணர்வு பூர்வமா இந்த வேலை செய்யறது தான் எங்களுடைய வேலை. அதுல பிரதானமா இன்னைக்கு பிஜிஎம்எல் பெமல் ரூரல் பக்கம் இன்னைக்கு வாட்டர் இஷ்யூவை சீரியஸா நாங்க எடுக்கிறோம், ஹாஸ்பிட்டல் இஷ்யூ நாங்க இன்னைக்கு சீரியஸா எடுக்கிறோம். இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் விரைவில் நாங்க சீஃப் மினிஸ்டரை பார்த்து நாங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போறோம். அதை தொடர்ந்து தங்க வயலில் மிகப்பெரிய போராட்டங்கள், வெறும் பேசுறது மனு கொடுக்கிறது இல்ல. கேஜிஎஃப் எப்படி ஹிஸ்டரி ஒன்லி ஸ்ட்ரகல், ரெவல்யூஷனரி ஸ்ட்ரகல் போராட்டம் பண்ணாங்களோ அப்படிப்பட்ட ஒரு போராட்டம், சத்தியாகிரகம், இப்படி பிக்கெட்டிங், இப்படிப்பட்ட போராட்டங்களை கேஜிஎஃப் சந்திக்கும். அப்படிப்பட்ட போராட்டங்கள் லீகல் டெமோக்ராட்டிக் ப்ரொடெஸ்ட் வந்து கேஜிஎஃப்ல நடக்கும். அப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்தி எங்கள் ஊரை நாங்கள் காப்போம் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இதை பத்தி சொல்லணும், இது ஜனங்களுக்கு தெரியணும், இது ஷார்ட்லி இதை பத்தி நாங்க இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றதுக்காக மிகப்பெரிய ஒரு இனாகரல் பண்றோம். அதுக்கு தொடர்ந்து சீஃப் மினிஸ்டரை நாங்க சந்திக்கிறோம் அப்படின்றது. எதனா ಕ್ವೆಶ್ಚನ್ ಏನು ಹಾಗೂ ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತಹ ಪತ್ರಕರ್ತರೆ ಹಿರಿಯರು, ಇಂದು ಈ ಸಭೆ ಏನಕ್ಕೆ ನೀವು ಮುಂದೆ ತಗೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅಂದರೆ, ಮೊದಲನೇ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಒಂದು ಅಮೃತ್ 2016ರಲ್ಲಿ ನಮ್ಮ ರಾಮಕ್ಕ ಅವರು MLA ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ ಇದನ್ನು KGFಗೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾರೆ. ಕರ್ನಾಟಕದಲ್ಲೇ 5 ಜಿಲ್ಲೆಗಳು ಮಾತ್ರ ಇದನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ಒಂದು KGF, ಒಂದು ಕೋಲಾರ, ಒಂದು ದಾವಣಗೆರೆ, ಒಂದು ಬೆಳಗಾವಿ, ಒಂದು ಮೈಸೂರು. ಈ 5 ಸ್ಥಾನಕ್ಕೆ ಮಾತ್ರನೇ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಈ ಸ್ಕೀಮ್ ಕೊಡ್ತಾರೆ. ಈ ಸ್ಕೀಮ್ ಕೊಡುವಾಗ KGFಗೆ ಬಿಡುಗಡೆ ಆಗಿದ್ದು 2016ರಲ್ಲಿ 175 ಕೋಟಿ ರೂಪಾಯಿ ಬಿಡುಗಡೆ ಆಗಿದೆ. ಈ ಹಣದಲ್ಲಿ 79 ಕೋಟಿ ಬಂದು ನೀರಿಗಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾರೆ. UGDಗೆ ಸಪ್ರೇಟಾಗಿ ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. ಈ ರೀತಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದಾಗ ಆ ಗುತ್ತಿಗೆದಾರನಿಗೆ ಕಾಲಾವಕಾಶ ಬಂದು 3 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಇರುತ್ತೆ. 2016ರಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರೋ ಅಮೃತ್ ಸಿಟಿ ಕಾಮಗಾರಿ 2025 ಆಗಿದೆ. 9 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಆಗ್ತಾ ಬರ್ತಾ ಇದೆ, ಇದುವರೆಗೂ ಪೂರ್ಣಗೊಂಡಿಲ್ಲ. ಈ 9 ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವು ಬೇಸಿಗೆ ಕಾಲನ
9 ಬೇಸಿಗೆ ಕಾಲ ಇದನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. 175 ಕಿಲೋಮೀಟ್ರ್ ಮನೆ ಮನೆಗೆ ನೀರು ನಲ್ಲಿಯನ್ನು ಹಾಕಿ ನೀರಿನ ಸಂಪರ್ಕ ಕೊಡಬೇಕಾಗಿರೋದು ಅಮೃತ್ ಸ್ಥಿತಿಗಳ ಯೋಜನೆ. ಇದನ್ನು ಒಬ್ಬ ಚೆನ್ನೈಯವನು ಶ್ರೀರಾಮ್ ಚಿಟ್ಸ್ ಅನ್ನೋನಿಗೆ ಇದನ್ನು ಗುತ್ತಿಗೆ 2016 ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದೇ ರೀತಿ UGDಯನ್ನು ಬಂದು ಕೋಲಾರ ಕೃಷ್ಣಾರೆಡ್ಡಿ ಅವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. UGD ಕಾಮಗಾರಿಯೂ ಮುಗಿದಿಲ್ಲ. ಮನೆ ಮನೆಗೆ ನೀರು ಕೊಡೋ ಕಾರ್ಯಕ್ರಮ ಇದುವರೆಗೂ ಆಗಿಲ್ಲ. ಕೆಲವು ವಾರ್ಡ್ಗಳಲ್ಲಿ ಪೈಪ್ಗಳನ್ನು ಹಾಕಿ ಬಿಟ್ಬಿಟ್ಟವ್ರೆ, ಇದುವರೆಗೂ ನೀರು ಬಂದಿಲ್ಲ. ಬೇಸಿಗೆ ಕಾಲ ಆರಂಭ ಆಗಿದೆ. ಈ ಬೇಸಿಗೆ ಕಾಲದಲ್ಲೂ ಆ ಶ್ರೀರಾಮ್ ಚಿಟ್ಸ್ ಅನ್ನೋ ಒಂದು ಗುತ್ತಿಗೆದಾರ ಕೆಲಸ ನಿಲ್ಲಿಸ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. 3 ವರ್ಷ ಕಾಲಗಳ ಅವಧಿ ಇರುವಾಗಲೂ ಇವತ್ತು 8 ವರ್ಷ 9 ವರ್ಷ ಆದರೂ ಕಾಮಗಾರಿ ಪೂರ್ಣಗೊಂಡಿಲ್ಲ. ಮಿಕ್ಕಿದ 4 ದಾಗಗಳಲ್ಲೂ ಈ ದಿನ ಮನೆ ಮನೆಗೆ ನೀರು ಕುಡಿತಾ ಇದ್ದಾರೆ ಇವರು. ಆದರೆ ಕೇಜ ಪರಿಸ್ಥಿತಿ ಈ ದಿನ ಇದನ್ನು ಕೇಳೋಕ್ಕೆ ಈ ಶಾಸಕರಾಗಲಿ, ಇದ್ದ MP ಆಗಲಿ, ಇರೋ MP ಆಗಲಿ ಇದಕ್ಕೆ ಯಾವ ಪತ್ರ ಕೊಡಲಿಲ್ಲ. ಅಲ್ಲ